ஆபிரகாமுடைய தப்பான இன்டர்பிரேஷனால தன்னுடைய மாமிசத்தில் எடுத்த முடிவினால 13 வருஷம் தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசவே கிடையாது. 86 வயசுல இஸ்மேல பெறான். அதோட 99 வயசுலதான் என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசுறாரு தரிசனத்துல. இப்போ 13 வருஷம் ஒரு மனுஷன் தேவனுடைய துணை இல்லாம நடந்திருந்தானா அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீதிமானுடைய வாழ்க்கையா இருந்திருக்குமா இல்ல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையா இருந்திருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம இடத்துல இருந்து பரிசுத்தாவின் விலகி போகும்போது தேவனுடைய அனுகிரகம், தேவன் நம்மளை விட்டு விலகி போனா நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா போகுமா போகாதா? சின்னதா ஒரு தப்பு பண்ணும் போதே ஆவியானவர் துக்கப்பட்டாருன்னா நமக்கு நிறைய பிரச்சனை நடக்கும். இங்க 13 வருஷம் ஆண்டவர் அவங்க கிட்ட பேசவே இல்லை. இப்ப இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்? இப்ப இங்க ஒரு விஷயத்த ஆண்டு நமக்கு உணர்த்துறாரு பிரியமானவர். என்னன்னா, அநேக ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் தேவ ஊழியத்தை செய்யறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அநேக நேரத்துல தேவன் அவர்களோடு இருக்கிறாரா இல்லையான்றது தெரியாம ஊழியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்முடைய ஃபேன், வீட்டுல இருக்க ஃபேன் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா ஃபேன் ஓடிட்டே இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா கூட அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அதனால அந்த ஃபேன்ல கரண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஏன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபேன் ஓடும், அதுக்கப்புறம் அது நின்றுடும். அது கொஞ்ச நேரம் ஓடுறதுக்காக அதுல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தமே இல்லை. நாம அநேக நேரத்துல ஊழியக்காரர்களும் சரி, நாமும் சரி, சரியான வழியில நடந்துட்டு இருக்கோமா, தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம புரிஞ்சிக்காம, தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருன்ற தெரிஞ்சிக்காமே ஊழியத்தை பண்ணி 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 கடைசியில போய் அங்க நியாயத்தை பண்ணி இருக்கும் போது சொல்றாரு ஆண்டவர், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்றார்.